ஆக்டர் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்துள்ள அயலான் திரைப்படத்தோட ஃபஸ்ட் ரிவ்யூ முதல் விமர்சனம் பற்றின தகவல்கள் நமக்கு கிடச்சிருக்கு. நாளைக்கு வெளியாக இருக்கிற அயலான் திரைப்படத்தோட ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிருச்சு. அயலான் திரைப்படத்தோட விமர்சனத்தில் ஃபஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் ரொம்பவே சூப்பராக வந்திருக்குன்னு ஒரே ஒரு சம்பவம் மட்டும் சொதப்பிட்டாங்க அப்படின்னும் தகவலில் சொல்லியிருக்காங்க. அயலான் திரைப்படத்தோட ஃபஸ்ட் ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். சின்ன திரையிலேருந்து சினிமாவில் ஹீரோவான ஆக்டர் சிவகார்த்திகேயன் அவர்கள் இப்போது டாப் 10 நடிகர்களில் ஒருவராக ரொம்பவே பிஸியான நடிகராகவும் வலம் வந்துட்டுருக்காரு. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம் தான் ஆக்டர் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஃபஸ்ட்டு பிரேக் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் கிராமத்து பின்னணி கொண்ட ரஜினி முருகன் திரைப்படம், நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படம் போன்ற படங்கள் தான் ஆக்டர் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு கை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மான் கராத்தி திரைப்படம், ரெமோ, டான், பிரின்ஸ் போன்ற பிளேபாய் கதைகளில் நடிக்க ஆரம்பித்தார். இதனால் ஒரு கட்டத்தில் ஆக்டர் சிவகார்த்திகேயன் அவர்களை கிரிஞ்ச் ஹீரோ அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் தன்னோட ரூட்டை மாற்றின ஆக்டர் சிவகார்த்திகேயன் அவர்கள் மாவீரன் படத்தில் வித்தியாசமான கேரக்டரில் நடிச்சிருந்தார். அதுக்கப்புறமா அவர் நடிப்பில் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட படமாக அயலான் திரைப்படம் இருந்துச்சு. ஆக்டர் சிவகார்த்திகேயன் அவர்கள் முதல் முறையாக சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜேனரில் நடித்ததுக்கு இதுதான் மிகப்பெரிய காரணம். டைரக்டர் ரவிக்குமார் இயக்கியுள்ள இந்த திரைப்படம் ஏலியன்ஸை பின்னணியாக வச்சு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜேனரில் உருவாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்திய சினிமாலேயே முதல் ஏலியன்ஸ் படம் இதுதான் அப்படின்னு தன்னோட காலடி தடத்தையும் பதிய வச்சிருக்கு. ஆக்டர் சிவகார்த்திகேயன் அவர்களுடன் ராகுல் பிரீத்தி சிங், யோகி பாபு, கருணாகரன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ள அயலான் படத்திற்கு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைச்சிருக்காங்க. நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற இந்த படத்தோட ஃபஸ்ட் ரிவ்யூ பற்றி இப்போ பார்க்கலாம். அயலான் படம் கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் அப்படின்னாலும் அதில் சின்ன மைனஸ்களும் இருப்பது தெரிய வந்திருக்கு. இந்தியாவில் விவசாயத்தை சீரழிக்க வில்லன் கும்பல் ஒன்று ஏலியனை பூமிக்கு அனுப்புது. அந்த ஏலியன் கும்பல் நம்ம ஹீரோட்டை வந்து தஞ்சம் அடையுதுங்க. அதுக்கப்புறம் வில்லனோட சூழ்ச்சியிலிருந்து அந்த ஏலியன் கும்பல் எப்படி தப்பிக்குது, விவசாயத்தை நம்ம ஹீரோ காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. நம்ம ஹீரோ பூமிக்கு வந்த ஏலியனோட சேர்ந்துக்கிட்டு வில்லன்கிட்ட மோதுறாரு. கடைசியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத செம்ம ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் படமாக உருவாக்கியிருக்காரு டைரக்டர் ரவிக்குமார் அவர்கள். அயலான் திரைப்படத்தோட கிராஃபிக்ஸ் காட்சிகளை பார்க்கும்போது டைரக்டர் ஷங்கர், ராஜமௌலி போன்ற ஜாம்பவான் இயக்குநர்களையே டைரக்டர் ரவிக்குமார் அவர்கள் ஓவர்டேக் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் மிகப்பெரிய கிராஃபிக்ஸ் சினிமாவாக அயலான் திரைப்படம் இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. அயலான் திரைப்படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்பவே சுமாராக இருக்கிறதாகவும் செகண்ட் ஹாஃப் தாறுமாறாக இருக்கிறதாகவும் ரிவ்யூவில் சொல்லியிருக்காங்க. டைரக்டர் ரவிக்குமார் அவர்கள் திரைக்கதையில் ரொம்பவே சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருக்காங்க. ஆக்டர் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிப்பில் மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் காட்சியில் மாஸ் காட்டியிருக்கிறதா தெரியப்படுத்தியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் இசையில் பாடல்கள் மட்டும் ஒர்த்தாக இல்லை அப்படின்னு நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்திருக்கு.